ஒரு மனிதன் வீட்டிற்கும் ஆஃபீஸிற்கும் இடையே உள்ள குறிப்பிட்ட தூரத்தை ஸ்கூட்டரில் கடக்கிறான். அவன் 40 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸில் போயிருந்தா 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் அவன் போயிருந்தானா 10 மினிட்ஸ் அவன் லேட்டாக போகிறான். அதே 60 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸில் அவன் ஸ்பீடாக போகிறான் அப்படின்னா 60 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடாக போனான்னா அவன் 5 மினிட்ஸ் ஏர்லியராக போகிறான். அதாவது சீக்கிரமாக போயிடறான். 5 மினிட்ஸ் சீக்கிரமாக போயிடறான். கொஸ்டின் திரும்ப சொல்கிறேன். ஒரு மனிதன் வீட்டிற்கும் ஆஃபீஸ்க்கும் ஸ்கூட்டரில் போகிறான். 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போனால் 10 மினிட்ஸ் லேட்டாக போகிறான். அதே 60 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போனால் 5 மினிட்ஸ் சீக்கிரமாக போயிடறான். ஸோ இப்போ அவன் வீட்டிற்கும் ஆஃபீஸுக்கும் இடையே உள்ள தூரம் என்னன்றதான் கொஸ்டின். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதை T1 எடுத்துக்கிறோம், இதை T2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் T1 plus T2 divided y minus x into 60. ஏன்னா அங்கே மினிட்ஸ் இருக்குது. நம்ம ஹவர்னு கொடுத்துருக்கனால கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்கனால இந்த மினிட்ஸை நம்ம ஹவரில் மாற்றோம்னா 60 மினிட்ஸ் போட்டுக்கும். ஸோ அதனால் 60ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ 40 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 60. T1 என்னது? T1ஓட வேல்யூ 10 ப்ளஸ் T2ஓட வேல்யூ 5 டிவைடட் y minus x. இப்போ 60 minus 40 into 60. இந்த 40 into 60 அப்படியே எழுதிக்கிறோம். 10 plus 5 15. 10 plus 5 15 divided 60 minus 40 என்னது 20 into 60. இப்போ இந்த 60 நம்ம 16 டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். இந்த 0 கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4. ஸோ 15 into பேலன்ஸ் என்ன வருது 15 into 2. ஸோ 15 into 2 என்ன வரும் நமக்கு 30 கிலோமீட்டர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வீட்டிற்கும் ஆஃபீஸுக்கும் இடையே உள்ள தூரம். அப்போ 30 கிலோமீட்டர்ன்றது தான் ஆன்சர். ஸோ 30 கிலோமீட்டர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தட்ஸ் ஆல்.